அதிமுகவில் இரண்டு சுயநலவாத கும்பல்களுக்கு இடையில அதிமுகவை சூறையாட நினைக்கிறாங்க, சின்னாபின்னப்படுத்த நினைக்கிறாங்க, சிதைக்க நினைக்கிறாங்க. யாரு தங்கள் சுயநலத்துக்காக. ஒரு பக்கம் வேலுமணி சிவி சண்முகம் குரூப், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி குரூப். இந்த சூழல் தான் இப்போ இருக்குன்னு சொல்றீங்க. இது தொண்டர்களுடைய மனநிலை இருக்குல்ல, இந்த தேர்தலில் இந்த நிலைமையில அவங்க எப்படி? தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த சில நாட்களாகவே நிறைய தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் என்னோட தொடர்பு கொள்றாங்க. ஃபோன் பேச முடியறதில்ல, சில பேர் மெசேஜ் அனுப்புறாங்க, சில பேர் தொலைபேசியில் கூப்பிடுறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருமே சுயநலவாதிகள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தது உண்மை, அது மன்னிக்க முடியாத குற்றம். நல்ல வேலை கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு ஒத்துக்கலை. ஓகே, ஒத்துருந்தா அந்த அசம்பாவிதம் நடந்திருக்கும். அடுத்து வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள் திருமாவளவனை முதலமைச்சராக முன்னிறுத்தி இவர்கள் எல்லோரும் அமைச்சர்களாக பதவி எடுத்து அதை திமுக ஆதரிப்பதாக ஒரு முடிவு பண்ணாங்க. அது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை. அடுத்து இவர்களுக்கு அதிகார வெறி, பணம் சம்பாதிக்கணுங்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எது எப்படி இருந்தாலும் கட்சி நம்ம கையில் இருக்கணும், நம்ம நிரந்தர பொதுச் செயலராக இருக்கணும், நம்ம தான் அதிமுக தலைவராக இருக்கணும், வாழ்நாள் தலைவராக இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்களது சுயநலம். எதுக்கு? பணம் சம்பாதிக்கணும், அரசாங்க பதவிகள் வச்சுக்கணும், கான்ட்ராக்டு, டெண்டர், தான் ஆட்சிக்கு வர முடியாவிட்டாலும் யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களிடத்தில் பேரம் பேசுவதற்கு, பொருளாதார பலத்தை உயர்த்தி கொள்வதற்கு இந்த சுயநலம். கட்சியை இப்போ எனக்கு தெரிஞ்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, அம்மா காலத்துலேயும் சரி, தொகுதி வாரியாக, வார்டு வாரியாக இந்த கட்சியை எப்படி பலப்படுத்துறது, வாக்கு வங்கி எப்படி உயர்த்துறது, இதுதான் பார்ப்பாங்க. ஒரு கிளை செயலாளரோ பகுதி செயலாளரோ தன் கிளையில் அதிக ஓட்டு வாங்கி காட்டணும் என்பது தான் அதிமுக. அப்படிப்பட்ட உணர்வுள்ள அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள்.